Good morning students. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸில் கலப்பெண்கள் பயிற்சி 2.7ல் முதல் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் கணக்கு கீழ்காணும் கலப்பெண்கள் துருவ வடிவினை காண்க. இதில் சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3, சப்டிவிஷன் 4 இருக்குது. இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எந்த கால் பகுதின்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே ப்ளஸ். இது மெய்ப்பகுதி, இது கற்பனை பகுதி. ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், இது ரெண்டுமே எதாக இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே ப்ளஸ் வந்தால் என்ன கால் பகுதி? முதல் கால் பகுதி. சரி, ஓகே. நம்மளுக்கு என்ன தெரியும்? துருவடினா இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர்னா நம்ம கொடுத்துருக்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி எழுதுனா போதும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். சரியா? ரியல் பார்ட் ஸ்கொயர் அண்ட் என்னது இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்னது ரெண்டு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இமேஜினரி பார்ட் என்னது 2 ரூட் 3 அதே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் வரும் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4, இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயர் கேல்குலேஷன் வரும் 3. எல்லாம் கவனிங்க, இந்த ஸ்டெப் தான் எல்லாம் மிஸ் பண்ணுவோம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ்ஸு இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு இது 2 பெருக்கில் இருக்குது இன்ட்டு ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? 3. தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் 4 ப்ளஸ் 4 3 12. சரிங்களா? இப்போ 12 4 கூட்டினா 16. 16க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4. R ஈக்குவல் டு 4. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டீட்டா கண்டுபிடிக்கணும். டீட்டானா ஆல்ஃபா. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். இது இன்னொரு ஃபார்ம் என்ன சொல்லலாம்? y பை எக்ஸுக்கு பதில் என்ன சொல்லலாம்? இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட்னு சொல்லலாம். சரிங்களா? இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். அதாவது மேலே இருக்கிறது இமேஜினரி பார்ட்டு, கீழே இருக்கிறது ரியல் பார்ட்டு. சரி, நம்ம கொஷினை போய் பார்க்கலாம். கவனிங்க, கொஷினில் பாருங்கள். இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. அப்போ இது எக்ஸு, இது ஒய். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? 2 ரூட் 3. அப்போ 2 ரூட் 3 டிவைட். நெக்ஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது? 2. அப்போ 2. இப்போ இந்த 2க்கும் கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்கும்? tan இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் 3. இதுதான் ஆல்ஃபா. இப்போ tan ரூட் 3 நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? tan ரூட் 3 மதிப்பு. சரிங்களா? tan இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் 3 மதிப்பு பை பை 3. இது டேபிளில் தெரியும். சரியா? sin θ cos θ tan θ இருக்குல்ல, அந்த டேபிளில் பார்த்து தெரியும். அப்போ இதோட ஆன்சர் வந்து பை பை 3. தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை 3. சரிங்களா? இப்போ நம்ம அந்த கால் பகுதி கண்டுபிடிச்சல முதல் கால் பகுதி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ முதல் கால் பகுதிக்கான ஃபார்முலா என்னது? டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ரெண்டுமே ப்ளஸ். டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவுக்கு தான் டீட்டா. சரியா? டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? டீட்டா ஈக்குவல் டு பை பை 3. இதை கொண்டா பாருங்கள், ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், டீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டாந்து இதில் என்னது நம்ம துருவ வடிவில் எழுதினா போதும். இசட் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்னது? 4 இன்ட்டு காஸ் டீட்டாவுக்கு பதில் எழுதணும் பை பை 3 ப்ளஸ் ஐ. இங்கே எழுதி கூட வச்சுங்க. இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ காஸ் ஐ சைன் பை பை 3. இதுதான் இதோட துருவ வடிவம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 என்ன இருக்குன்னா 3 மைனஸ் ஐ ரூட் 3.
3 minus I root 3. இதுதான் subdivision 2ல இருக்கு. minus I root 3. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் ரெண்டாவது மைனஸ் பிளஸ் அடுத்து மைனஸ். இப்போ எந்த கால் பகுதி வரும் சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ப்ளஸ்னால் முதல் கால் பகுதி, அடுத்தது மைனஸ் ப்ளஸ்னால் இரண்டாம் கால் பகுதி, அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்னால் மூணாம் கால் பகுதி, ப்ளஸ்ஸு மைனஸ்னால் நான்காம் கால் பகுதி. அப்போ என்ன கால் பகுதி? நான்காம் கால் பகுதி. உங்களுக்கு டவுட்னா அப்படி போட்டு கூட பார்த்துங்க. ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து, அப்போ ஃபோர்த்தில் தான் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நேரம் Z = R of cos θ + I sin θ. இதுதான் துருவ வடிவம். இதான் என்ன வடிவம்? துருவ வடிவம். சரிங்களா? அதுங்களா கவனி. Z = R of cos θ + I sin θ. நெக்ஸ்ட் பண்ணணும், R கண்டுபிடிக்கணும். Rனா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சார் நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாமே ப்ளஸில் போட்டு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர். therefore ஃபைனல் ஆன்சர் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9 ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸ்கொயருக்கு 3 ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? மீதி 3. இப்போ 9 3 போட்டால் எவ்வளோ வரும்? 12. R = √12ன்னு வந்திருக்கு. இப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியுமா பார்க்கலாமா? எடுக்க முடியுமா? எப்படி இதெல்லாம் 3 × 4 3 4 12 வரும். அப்போ 3 எடுக்க முடியாது, 4 எடுக்கும். 4 எடுத்தால் 2 √3. இதுதான் ஆரோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆல்ஃபா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? R கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் θ கண்டுபிடிச்சோம். அதுக்கு ஆல்ஃபா வேணும். ஆல்ஃபா = tan inverse of y/x. இது இன்னொன்று இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட்னு சொல்லலாம். அப்போ tan inverse of ஒய்யோட வேல்யூ. ஒய் என்னது? ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கு எக்ஸு, ரெண்டாவது எடுத்து ஒய். அப்போ √3 மைனஸ் இருக்குது, மைனஸ் √3/3. பாருங்க, ஒய் வந்து √3, எக்ஸ் வந்து 3. அப்போ √3/x. இப்போ இது என்ன பிரிக்கணும்னா நம்மளுக்கு tan inverse of மைனஸ் இருக்கட்டும், மேலே இருக்க √3 வச்சுங்க. 3 எப்படி இதெல்லாம் √3 × √3ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? tan inverse of பாருங்க எப்படின்னா √3 × √3 பிறகுனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 3. ரூட்டு கேன்சல் ஆகிடும். சரியா? ரூட்டு ஸ்கேன் 3 தான் ஆன்சர் வரும். அப்போ tan inverse of ஒரு √3க்கு ஒரு ரூட்டு கேன்சல். அப்போ -1/√3. சரிங்களா? tan inverse of -1/√3 மதிப்பு ஃபஸ்ட்டு 0 டிகிரி tan 0 0. அப்போ 1/√3. அப்போ -5/6. பாருங்க, tan inverse of -1/√3 மதிப்பு வந்து 5/6. மைனஸ் இருந்தால -5/6. சரிங்களா? -5/6. therefore alpha = -5/6. ஆல்ஃபா = என்ன வச்சுருக்கோம்? -5/6. இப்போ நம்ம கால் பகுதி எதுனா என்ன கால் பகுதி? நான்காம் கால் பகுதி. நான்காம் கால் பகுதி என்ன வரும்? நம்ம இது ஃபார்முலா ஒரு டைம் ரீகால் பண்ணலாமா? பாருங்கள், முதல் கால் பகுதினா θ = ஆல்ஃபா. இரண்டாம் கால் பகுதினா θ = π - ஆல்ஃபா. மூன்றாம் கால் பகுதினா θ = ஆல்ஃபா - π. நான்காம் கால் பகுதினா θ = -ஆல்ஃபா. இதுக்கு ஆப்போசிட் -ஆல்ஃபா. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட். 2 3 ஒரே மாதிரி ஆப்போசிட் இருக்கும். 1 4 ஆப்போசிட் இருக்கும். அப்போ θ = -ஆல்ஃபா. அப்போ θ = -ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ இருக்குது -5/6. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆல்ஃபாவோட வேல்யூ -5/6. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -5/6. அப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் -5/6. therefore ஆன்சர் +5/6. θவோட ஆன்சர் 5/6. நம்ம இப்போ சமன்பாடு ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிச்சல போலார் ஃபார்ம் அதை போடணும். Z =
ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இசட் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்ன நிமிஷம் ஆர் ஈக்குவல் டு 2√3. இப்போ ஆரோட வேல்யூ என்ன நிமிஷம் நல்லா போச்சுங்க. ஆரோட வேல்யூ 2√3, தீட்டாவோட வேல்யூ π/6. இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சு. 2√3 cos π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6. சரிங்களா? அப்போ இதோட துருவ வடிவம்னு இது இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே கான்செப்ட் தான். சரிங்களா? -2 -i2. சரியா? 2iன்னு கொடுத்து பதில் i2ன்னு கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள் ரெண்டுமே மைனஸ்னு நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி நம்ம போட்டு பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டுமே மைனஸ்னால் 3ஆம் கால் பகுதி θ ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. சரிங்களா? ரெண்டுமே மைனஸ். அப்போ 3ஆம் கால் பகுதி சரிங்களா? ஃபஸ்ட் என்னது இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் ஆஃப் காஸ் தீட்டா சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர்னானது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஸ்கொயர் பண்ணணும். -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஐயை விட்டுருங்க -2 ஹோல் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஆன்சர் என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 நாளைக்கு கூட்டினா வரும் √8. இப்போ என்ன பண்ணலாம், இதை பிரிக்கலாம். எப்படி சார் பிரிக்கிறது, 2 × 4 8, 2 8, இதோட போடலாம். ஓகே, இதில் வந்து 4 வெளியே எடுக்க முடியும். 4 √2 வெளியே எடுத்துனா வரும் 2√2. சரிங்களா? இதுதான் ஆரோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of y/x. அப்போ இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். அப்போ கவனிங்க, இங்கே வாங்க, இது எக்ஸு இது ஒய், அப்படியே போடுங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of எக்ஸ்னா இருக்குது -2, ஒய்க்கு -2, எக்ஸுக்கு -2, ரெண்டுமே -2 தான். அடித்தா வரும் 1 வருமா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of 1. இங்கே பாருங்கள், டேனில் டேபிளில் 1ஓட ஆன்சர் வந்து π/4. சரிங்களா? இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும், π/4. ஆல்ஃபாவோட வேல்யூ π/4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இப்போ வந்து 3ஆம் கால் பகுதி ஃபார்முலா எழுதுங்க. ஏன் சார் 3ஆம் எழுதுங்கன்னா ரெண்டுமே மைனஸ். சரிங்களா? θ ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. θ ஈக்குவல் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா மைனஸ் பை. இப்போ θ ஆல்ஃபாவோட என்னது π/4 ப்ளஸ் மைனஸ் பை. குறுக்கு பெருக்கி பாருங்கள், θ ஈக்குவல் டு பை, இது பெருக்கினா 4π என்னது 4. அப்போ θ ஈக்குவல் ஆன்சர் இது 4ல் 4π போச்சுன்னா -3π/4. இதுதான் θவோட ஆன்சர். எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணலாமா, இசட் ஈக்குவல் டு துருவ வடிவம் ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இசட் ஆரோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம், 2√2. சார் இல்லை சார், நான் √8 போட்டாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ 2√2. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே தெரியும், -3π/4. சரிங்களா? ப்ளஸ் ஐ சைன் -3π/4. இதுதான் இதோட துருவ வடிவம். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?
நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 பார்க்க போகிறோம்.